Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம சும்மா பேச்சு சேனல்ல இருந்து ஒரு படத்தோட ரோஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். அதாவது இந்த படம் தியேட்டருக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரியல, பட் ஓடிடியில் வந்துருச்சு. அது நான் பார்த்தேன், பட் அந்த படம் பார்க்கணுங்கிற ஃபீல் எல்லாம் வரலை. நம்ம சரத்குமார் சாரும் ஹீரோவாக நம்ம விஜயகாந்த் சாரோட சன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த கொம்பு சீவி அப்படிங்கிற ஒரு படம், கிராமத்து படம். அந்த படத்தோட ரோஸ்ட்டு தான். தரமான தரங்கட்ட படம் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன ஏதுன்னு தெரியல. படத்தோட டைரக்டர், இஃப் ஐ எம் நாட் ராங், சிவகார்த்திகேயனோட அந்த அந்த அப்கமிங் ஸ்டேஜஸில் அவரை வச்சு இந்த ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த படம் எடுத்த டைரக்டர் தான் இதுக்கு பொன்ராமுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் அவர் தான் டைரக்டர். ஸோ அந்த ஒரு ஃப்ளேவரில், அந்த ஒரு கிராமத்து ஃபன்னில் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். எப்படியும் அந்த படம் பார்க்குற ஐடியா இல்லை, அதனால தான் சரி ரோஸ்ட்லேயாவது பார்ப்போமே அப்படின்னு எடுத்து வந்திருக்கேன். இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. ஐயா நாஞ்சல் விஜயன் ஐயா, இது நாஞ்சல் விஜயன் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோயின். இந்த படத்தோட ஹீரோயினா நாஞ்சல் விஜயனுக்கு லேடி கட்ட போட்ட மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படியா இருக்கு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட சன் சண்முக பாண்டியன் இதுவரைக்கும் 4 படம் நடிச்சிருக்காரு. முதல் படம் பேர் சகாப்தம். இந்த படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த படம் தான் விஜயகாந்த் சார் கடைசியா ஸ்கிரீன்ல நடிச்ச படம். உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கு. இந்தியன் எம்பசி ஆபீசரா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு இந்த படத்துல. அதுக்கப்புறம் நம்ம படைத்தலைவன்ல ஏஐ வச்சு ஒரு கேமியோ மாதிரி கொடுத்திருப்பாங்க. இன்னும் என்னால படைத்தலைவனையே முழுசா பார்த்து முடிக்க முடியல. அதுக்குள்ள படத்துக்கு நான் ரோஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சண்முக பாண்டியன் நடிச்ச 4வது படம் கொம்பு சீவியோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடம்பெல்லாம் குறைச்சி கொஞ்சம் ஃபிட் ஆயிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு போலீஸ்கார தலையில கட்டி தண்ணி கேட்க வச்சிருக்கானுங்க. என்ன காரணம்? அதெல்லாம் முன்னாடி இந்த ஊராளுங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நம்ம சரத்குமார் ஐயாவை ஒரு பாம்பு கொத்திருது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அச்சோ பாம்பு கொத்திருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனா நம்ம சரத்குமார் சார் அந்த பாம்பையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. இந்த டாக்டர்மா, இந்த பாம்பு தான் என்ன கடிச்சு, வைத்தியம் பாருங்கிறாரு. நீங்களாவது பரவாயில்ல சார், பாம்பை கொண்டு வந்தீங்க. இங்க ஒருத்தன் படுத்துட்டு இருக்கானே கயிறு கட்டிக்கிட்டு, கடிச்ச பாம்போட விசையேறக்கூடாதுன்னு கழுத்துல கட்டிட்டு வந்திருக்காங்க. கயிறை சுருக்குல செத்துட்டான். ஒருத்தன் வந்துட்டு ஏரிய ஏலம் எடுத்திருக்கான். அவனுக்கு தெரியாம இந்த ஊருக்காரங்க போயிட்டு மீன் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு கேச போட வந்து இவங்க தீட்டு இருக்கான். வைத்தியம் பார்த்த கையோட நம்ம சரத்குமார் வந்து, டேய் அந்த ஏரி ஏலம் எடுக்க நீ யாரான்னு மிரட்டிட்டு போறாரு. அது என்ன கதைன்னா, வைகை டேம் கட்டும் போது இவங்க ஊரெல்லாம் முழுகிருச்சான். டேம்ல தண்ணி குறைஞ்சா இவங்க ஊரு தெரியுமா, இவங்க போய் விவசாயம் பார்த்துக்குவாங்களாம். டேம்ல தண்ணி ஏறிச்சுன்னா இவங்க ஊரு முழுகி போயிருமா. நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. வாங்கின பணம் 25,000 கொடுக்காம பணத்தை எடுக்க கூடாதுன்னு கடங்காரன் வந்து நிக்கிறான். அப்ப வந்துட்டு நம்ம சரத்குமார் சார் தான் பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ரொக்கப்புலி அப்படிக்கா போயிட்டு இருக்கிறப்ப, சரத்குமார் சாரோட பேரு வந்துட்டு இந்த படத்துல ரொக்கப்புலி, ஹீரோட பேர் பாண்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரொக்கப்புலி புல்லட்ல புடுபுடுன்னு போயிட்டு இருக்கிறப்ப எதிர்த்தாப்புல பாண்டி, என்னடா தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்கறான். என்னடாப்பா வேலை கொடுக்கணும்னு கேட்டா, அடியால் வேலை கொடுங்கிறான். ஓங்கி ஒரு அப்பி போட பள்ளி கொடுத்துக்குங்கிறாரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ரொக்கப்புலியே சுத்து போட்டுறாங்க. சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம பாண்டி ரொக்கப்புலி கிட்ட எப்படி வேலை கேட்கறான்னு பாருங்க. வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க, கட்டி எடுத்துக்கு போறேன். புள்ள புச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன ஏன் சார் உயிருக்கு போராடிட்டு கட்டி எடுத்துக்கு சீரியஸான என்ன காமெடி படம் காமெடி பண்றாராம் டைரக்டர். கத்தியை தூக்கி போடுற, வேலை கொடுவே கத்தியை தூக்கி போடுற. அப்போ இதுக்கு முன்னாடி படிடா, படிப்பு தான்டா முக்கியம் அப்படின்னு அடிச்சதெல்லாம் பொய். சரிடா கருமா வேலைக்கு சேர்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கத்தி எடுத்துட்டு வந்து பொச்சிலே சொருகி போடுறான். இப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி. நம்ம ரொக்கப்புலி வந்துட்டு ஏரியால குத்த தெரியாம குண்டியில குத்துறவனுக்கு வேலை கொடுத்து கூட வச்சிருக்கீங்களே, என்ன சார் இது? அதாவது சின்ன பையன் கேஸ் ஆகிருவான், அதனால சதகூடு நடமா பார்த்து குத்துனோம்னா அவன் ஓடிடுவான், கேஸ் ஆகாது. அது சரி போறாரு. அங்க ஒருத்த வந்து ஏலம் கேட்டுட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சு நம்ம ரொக்கப்புலியே கை நீட்டி பேசிட்டான். எங்க இருந்தோ வந்த அருவா வந்து கையில வெட்டுது. எரிஞ்சது யாரு? வேற யாரு? என்னடா இன்ட்ரோ இது? அலசி காயப்பட்டு வந்து நம்ம ஹீரோ ஒரே ஃபைட் தான்.
நம்ம ரொக்கப்புலி வந்துட்டு பிசினஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குறி கேட்கறதுக்கு போறாரு. அங்க போனா நம்ம ரொக்கப்புலியை கலாய்க்கிற மாதிரி ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவர் ஆடுங்க பாட்டுக்கு. இது ரொக்கப்புலியை கலாய்க்கிற மாதிரி இல்ல, சரத்குமார் ஐயாவை கலாய்க்கிற மாதிரி. அங்க ஆட்டாடிட்டு இருந்தவன், நான் உங்களுக்கு குறியெல்லாம் சொல்றேன், ஆனா நீங்க உங்க பிசினஸ்ல என்ன பார்ட்னரா சேர்த்துக்கணுங்கிறான். சரி வந்து தொழலான்னு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் ரொக்கப்புலியும் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, சொல்லி ஏதோ சொல்ல வந்த, ஏதோ சொல்ல வந்தியே சொல்லி. என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ. இந்த ஸ்டேஷனுக்கு வர போறது யாரு தெரியுமா? வேற என்ன? இன்ஸ்பெக்டர் லைலா. தெரியாது தெரியாது தெரியாது. அவங்க சரியான போலீஸ் இல்ல, சரியாகாத போலீஸ். நம்ம ஹீரோ வந்துட்டு நடுவுல ஒரு குச்சை நட்டு செக் போஸ்ட் அனாமத்தா இருக்குது. செக் போஸ்ட் போட்டுட்டு போலீஸ்ல என்ன ஒண்ணுக்கு போயிட்டீங்களா? நம்ம ஹீரோ வாட்டுக்கு வந்து செக் போஸ்ட தூக்கி அந்தாண்டு விசிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் ஒடியாராங்க. ஈக்குவாலிட்டி, அமைதியா போயிருங்க மேடம், இல்லனா இந்த இடத்துல நம்ம 2 பேரும் கட்டி உருள வேண்டியது இருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அந்த இடத்துலயே போட்டு இந்தாண்டி அந்தாண்டி உருள்றாரு. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட சட்டையை பிடிச்சி கிழிச்சிடுறாங்க. மேடம் மோசமான ஆளு மேடம். நீங்க அடிச்சீங்க திருப்பி அடிச்சாரு, நீங்க உருண்டிங்க திருப்பி உருண்டாரு. இப்ப வேணாம், டைரக்டரும் மோசமான டைரக்டரு, படமும் ஏடா கூடமான படம். நான் நிறைய போலீஸ் பார்த்துருக்கேன், உமன் போலீஸ் தான். அந்த கொண்டையெல்லாம் டைட்டாக கட்டி பன் போட்டு அந்த ஃபிட்டாக வருவாங்க. நீங்கள் நல்லா லூஸ் ஏரில் வந்துருக்கீங்க. அது சரி, கேட்டால் சொல்லுவாங்க ஹீரோயின் தானே சொன்னாங்க, போலீஸில் என்னடா ஆம்பளை போலீஸ் பொம்பளை போலீஸ் போலீஸ் அப்படியா குத்துனாங்க ஒரு குத்து. ஐயோ இவன் வேற ஈக்குவாலிட்டி கேட்பானே. கேட்டுட்டாண்டா. நம்ம ஹீரோ வேற பாத்துறாரு, பார்த்ததெல்லாம் மயங்கிடுறாரு. என்னடா பால் விளம்பரத்துல வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. அப்புறம் ஹீரோவை பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அடிச்ச அடியில ஆளு மட்டை. ஆபத்துக்கு பாவம் இல்ல, பேசாம ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிடுங்க மேடம். நம்ம ஹீரோயினும் கிஸ் பண்ண கிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. அவனை அப்படியே 2 அப்பு நடு ரோட்ல உருண்டு பரண்டுட்டு இருந்தப்ப அது தப்புன்னு தெரியல. சட்டைய புடிச்சு இழுத்து பட்டனை பிச்சு அதை பார்த்தப்ப அது தப்புன்னு தெரியல. நல்லா பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி பல்ல கட்டிட்டு அடி வாங்கினாரு. நம்ம ரொக்கப்புலிக்கு ஆந்திரால இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கு. போயிட்டு கருப்பசாமி கிட்ட கேக்குறாங்க இந்த பிசினஸ் எடுத்துக்கலாமான்னு. கருப்பசாமி முடியவே முடியாதுன்றுச்சு. கட் பண்ணா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே பரபரப்பு. இவங்க சீஸ் பண்ணி வச்சிருந்த வீட காணோமா. இப்ப 10 கிலோ கஞ்சாக்கு நாங்க எங்க போறதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட போறாங்க. தலைவன் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். கேட்டா 10 கிலோ எடுத்து வந்து கொடுத்துட்டு போறது. ஹீரோயினை சாரி கட்டிட்டு வர சொல்றாரு. சுத்தி சுத்தி நின்று சைட் அடிக்கிறாரு. எப்படியோ அப்படி இப்படின்னு பொட்டலத்தை தூக்கிட்டு வராரு. இங்க ஒருத்தருக்கு ஒரு ஹையர் ஆபீசர். ஹையர் ஆபீசர் என்னடா மறைவா ஆயி போற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். பைத்தியா நீ தானே கேட்ட. என்னோட மல்லு கட்டி ஏன் மாறி முட்டுதடி கண்மணி ஏ கண்மணி. நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ரொக்கப்புலி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனையே அடிச்சு நொறுக்கி ஹீரோ கூட்டிட்டு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனையே பத்த வச்சு விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சதும் இன்னொரு ஹையர் ஆபீசர் வராப்ல. சாரு ரொம்ப கொடூரமானவர். ஒருத்தனை காலில் சுட்டுட்டு அவரே உட்காந்து பேனா பென்சில் வச்சு ஆபரேஷன் பண்ணுவாரு. நாடுங்கி ஓட்டுங்கி ஊனி குறுகி முட்டி போட்டு. டேய் சிரிப்பு வர மாதிரி பஞ்ச் டைலாக் பேசாதடா. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ரொக்கப்புலியை தேடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு ஏதோ ஒரு கரட்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு போலீஸ் எல்லாம் சுத்து போட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ரொக்கப்புலி கோவத்துல எந்திரிச்சு வேட்டிய கலட்டி சுருட்டி சமாதானமா போயிடலாம், சரண்டர் ஆயிடுறோம். சட்டையும் வெளியா தானே இருக்கு, அதை கலட்டி ஆட்ட வேண்டியதானே. என்ன சார் நீங்களும் உங்க அடியாலும் ஒரே மாதிரி இருக்கீங்க.
டம்மி பீஸா இருக்கேடா. இவங்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு இவங்க மேல ஒரு பொய் கேஸ் ஒண்ணு போடுறாங்க. கஞ்சா வித்தான்னு போட்டாலே கஷ்டம், இவங்க வெடிகுண்டு வித்தான்னு போடுறாங்க. இவங்களும் குண்டு தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் நிக்க வச்சா, ஏப்பா குண்டு தயாரிச்சிங்களா? ஆமாங்க ஐயா. எங்க போடுறதுக்கு குண்டு தயாரிச்சிட்டு இருந்தீங்க? பாகிஸ்தான்ல போய் குண்டு போடுறதுக்குங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜ் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம போய் ராணுவத்துல சேருங்கன்னு சிபாரிசு பண்றாரு. ரிலீஸ் பண்றாங்க. மக்கள் தான் இந்த ஊர்ல கேன பசங்களா இருக்கிறானுங்கன்னு பார்த்தா ஜட்ஜி கூட அப்போ பாகிஸ்தான் மேல குண்டு போடுறதுக்காக நாங்க தயாரிச்சோம்னு சொன்னா கேஸ் இல்ல. கேஸ் வாங்காததுக்காக அப்படி சொல்லிட்டு உள்ளூருக்குள்ளே போட்டா கேஸ். நான் சொல்லல டைரக்டர் ஒரு மாதிரின்னு. அறுவட்டிக்கு தயாரான ஆப்பு நட்டு மிஷினை கடை எடுத்து லாரில கட்டு, கோணில கட்டு, கூடையில கட்டு. அதோட ஆடு சாரம் பீடி சுருட்டு கேங்கில எல்லாம் பொய் புரட்டு விளையாட்டுக்கோலைய வேலை செஞ்சா வேர்ல்டு வைடு லிங்க். அச்சோ, கேஸ் தோத்த வருத்தத்துல பைத்தியமாயிட்டாரு போல. மறுபடியும் பணப்பற்றாக்குறை வந்துருச்சு. சரி நம்ம பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆந்திரா பார்ட்டியை பிடிக்கிறாரு. அப்புறம் ஒரு லாரியில பொட்டலத்தை தூக்கிட்டு போறாரு. லாரியில போற சீன் ஃபுல்லா கன்றாவியா தான் இருக்குது. எல்லாரும் ஆய்வராம அரை மணி நேரமா முக்கிட்டு இருக்காங்க போல. எப்படியோ கடைசியா ஆந்திராக்கு சரக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அங்க போன இவங்களுக்கு காசை கொடுத்து அசிங்கப்படுத்தி வேற அனுப்பிடுறாங்க. இவங்க போலீஸுக்கு போனை போட்டு சரக்க மாட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ரொக்கப்புலியும் ஒரு குடோன்ல பணத்தெல்லாம் போட்டு வச்சு பெட் மாதிரி போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க போலீஸ். முதல்ல பேரம் பேசுறாங்க. பெரிய அதிகாரியும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு ரொக்கப்புலியும் போட்டு தள்ளிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ சண்டையெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ படம் முடியுது. இந்த படத்துல ஒரு மேட்ரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. யாரோட ஆக்டிங்கும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஒரு உப்மா படத்துக்கு வந்து நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே வந்துட்டு ஆக்டர் ஸ்கைல் இல்ல, எல்லாமே டைரக்டர் ஸ்கைல தான் இருக்குது. டைரக்டர் தான் ஒரு ஆக்டர் கிட்ட கேட்டு வாங்கணும் எந்த மாதிரியான கேரக்டர் வேணும் அப்படிங்கறத. சரத்குமார் சாரியே ஒரு டைரக்டர் கிரிஞ்சா நடிக்க வச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம் தான். வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். பை பை. இந்த கதை எங்க தொடங்கிச்சு, எப்ப இன்டர்வல் வந்துச்சு, எப்ப முடிஞ்சிச்சுன்னே தெரியலையே. கடைசியில அந்த மொத்த பணமும் 2 பங்கா பிரியாம மொத்தமா ஹீரோவுக்கு அப்படிதானே?